குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959. ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தொடர்புப்பட்ட சட்டங்களை தொகுக்கணும், அமெண்ட் பண்ணணும், திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தொகுப்பதற்கும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்குமான ஒரு சட்டம் இது. ஸோ இந்த ஆக்ட் வந்து 1959 இனாக்ட் பண்ணப்பட்டது. எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1/10/1962 கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ செக்ஷன் 1ல் ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்டில் வழக்கம் போல் ஆக்டோட நேம், அப்புறம் இந்த ஆக்ட் இந்தியா முழுமைக்கும் செல்லும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்ன டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அந்த டேட்லேருந்து செயல்பாட்டுக்கு வருங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் தான் 1/10/1962. தென் டெஃபினிஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் செக்ஷன் 2ல் இதில் ஆர்ம்ஸ்னால் என்ன, அம்யூனிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ம்ஸ்னால் வந்து எல்லா ஆயுதங்களுமே அதுக்குள்ளே வரும். எல்லா ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபயர் ஆர்ம்ஸும் அதுக்குள்ளே வரும், ஃபயர் ஆர்ம்ஸ் இல்லாத மற்ற ஆர்டினரி ஆர்ம்ஸும் அதுக்குள்ளே வரும். ஃபயர் ஆர்ம்ஸ்னால் துப்பாக்கி, மற்ற ஆயுதங்கள்னு சொல்லும்போது அருவா, கத்தி, கோடாரி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஷீல்டு. ஸோ இது மாதிரி இந்த ஃபயர் ஆர்ம் நேச்சரில் இல்லாத எல்லா ஆயுதங்களுமே இதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸுன்றதுக்கு கீழே வந்துடும். அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபயர் ஆர்ம் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அந்த வெடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். இப்போ உதாரணத்துக்கு ஃபயர் ஆர்ம்னால் நம்ம துப்பாக்கியில் கன் பவுடர்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. அந்த துப்பாக்கி கன் பவுடர் எரியறதன் மூலமாக அதில் உள்ள எனர்ஜினால தான் அந்த துப்பாக்கியோட குண்டு வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த கன் பவுடர்னு சொல்லக்கூடியது அம்யூனிஷன். ஸோ ஃபயர் ஆர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கன் பவுடர். ஸோ அது இல்லாத மற்ற ஃபயர் ஆர்ம் இல்லாத மற்ற விஷயங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்துட்டு இந்த ஆக்டுக்கு கீழே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது பாம்ஸு, ராக்கெட்ஸு, மிசைல்ஸு இது எல்லாமே இந்த அம்யூனிஷன்றதுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு 2 சப்கிளாஸ் ஏல அக்யூசிஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அக்யூசிஷன்னா நமக்கு இன் ஜென்ரல் நமக்கு தெரியும், ஒரு பொருளை வந்து நம்மளோட அதாவது கையகப்படுத்துதல். இப்போ கையகப்படுத்துதல்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை நம்ம வாங்குறதன் மூலமாக கூட நம்ம கையகப்படுத்த முடியும். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கையகப்படுத்துதல்ன்றதுக்குள்ளே எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூசிவ் டெஃபினிஷன்னாலே நமக்கு ஃபண்டமெண்டலாக என்ன தெரியும்னா, இதில் இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்கிறத தாண்டி வேறு சில ஆக்டில் வந்து மீனிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் இதுக்கு கீழே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதுதான் இன்க்ளூசிவ் டெஃபினிஷனோட நேச்சர். ஸோ இங்கே அந்த மாதிரி இன்க்ளூசிவ் டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளூசிவில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஹையரிங், பாரோயிங் ஆர் அக்செப்டிங் ஆஸ் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயுதங்களையோ இல்லை இந்த அம்யூனிஷன் சொல்லக்கூடிய வெடிக்கருவியங்களையோ யாராவது அக்செப்ட் பண்ணுறாங்க, அதாவது எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கடனாக வாங்கியிருக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை வந்து வாடகைக்கு எடுத்துருக்கலாம், அப்படி இல்லாட்டி தானமாக யாராவது கொடுத்ததை வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து யாராவது ஒருத்தங்க இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து இந்த அக்யூசிஷன்றதுக்கு கீழே வரும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்டில் நிறைய இடங்களில் வந்து இந்த அக்யூசிஷன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் அப்போ வந்து எனக்கு இது வேறு ஒருத்தங்க கடனாக தான் கொடுத்தாங்க, அதனால் இது வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. அதே போல் எனக்கு இது ஒருத்தங்க கிஃப்டாக தான் கொடுத்தாங்க, இந்த ஆர்ம்ஸ் எனக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ அப்படின்னாலும் அது கிஃப்டாக வந்திருந்த கடனாக வாங்கியிருக்கீங்க, கிஃப்டாக வாங்கியிருக்கீங்க, எப்படி வந்தாலுமே அது அக்யூசிஷன்றதுக்கு கீழே வரும். அப்போ அந்த அக்யூசிஷன்ற வேர்டு வந்து எங்கெல்லாம் ஆக்டில் வருதோ அந்த இடத்துல இந்த மெத்தடில் வந்தாலும் நம்ம அதை பொருத்திக்கிடணும். தென் 2 சப்கிளாஸ் பியில் அம்யூனிஷன்னா என்னங்கிறது சொல்கிறாங்க. அம்யூனிஷன் மீன்ஸ் அம்யூனிஷன் ஃபார் எனி ஃபயர் ஆர்ம். ஃபஸ்ட்டு வந்து அம்யூனிஷன் ஃபார் ஃபயர் ஆர்ம்னா முதல்ல சொன்ன மாதிரி ஃபயர் ஆர்மில் வந்து துப்பாக்கியில் வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, அது அம்யூனிஷன்றதில் வரும். அடுத்து அண்ட் இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லி கீழே சில விஷயங்களில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ராக்கெட்ஸ், பாம்ஸ், கிரனேட்ஸ், ஷெல்ஸ் அண்ட் அதர் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராக்கெட்ஸுக்கும் மிசைல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ராக்கெட் வந்து ஏவுகணை, இந்த மிசைல் வந்து கரெக்டாக குறி வச்சு தாக்கக்கூடிய ஏவுகணை வந்து மிசைல்ஸு. ராக்கெட் அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் மிசைல் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதில் வந்து ஒரு டார்கெட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணி தான் வந்து மிசைல் போகும். ஸோ அதுதான் வந்து ராக்கெட்டுக்கும் மிசைலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பாம்ஸு, கிரனேட்ஸு, ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, வெடிகுண்டு, கையெறி குண்டுகள், அதுக்கப்புறமா வந்து வெடிமருந்து கலங்கள், இதெல்லாம் தான் அதில் தமிழ் மீனிங்கு. அதுக்கப்புறமா வந்து சப்கிளாஸ் 2ல் ஆர்டிக்கிள்
டிசைன்டு ஃபார் டோர்பிடோ சர்வீஸ் அண்ட் சப்மரைன் மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டோர்பிடோ அப்படின்னா என்னென்னா, நீர்மூழ்கி கப்பலில் வந்து ஒரு கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு குழல் வடிவத்தில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி குண்டு. ஸோ இந்த மாதிரியான இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கான அந்த சர்வீஸ் தான் வந்து இந்த டோர்பிடோ சர்வீஸ்ன்றதுல வருது. ஸோ அந்த விஷயத்துக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஆர்டிக்கிள். அதுக்கப்புறமா வந்து சப்மரைன் மைனிங் அப்படின்னா கடலுக்கு கீழே போயிட்டு சுரங்கம் தோண்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த மைன்ஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக சப்மரைன் மைனிங் சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ் மைன்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஆர்டிகிள்ஸ். அதெல்லாம் வந்து இந்த அம்யூனிஷன்றதுக்கு கீழே இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்கிளாஸ் 3ல் அதர் ஆர்டிகிள்ஸ் கண்டைனிங் ஆர் designed or adapted to contain explosive, fulminating or fissionable material or noxious gas, liquid or other such thing, whether capable of use with firearm or not. ஸோ இதில் வந்து fulminating, fissionable material or noxious liquid gas அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபல்மினேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக சத்தம் எழுப்பக்கூடிய நேச்சரில் வந்து வெடிக்கக்கூடிய வந்து பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய ஆர்டிகிள்ஸ். அதுதான் வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் நாக்சியஸ் லிக்யூட் அண்ட் கேஸ்னால் என்ன சொல்கிறது, அது வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த நச்சு பொருள் நிறைந்த லிக்யூடு இல்லைனா கேஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தாங்கி இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ், இல்லைனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட இல்லைனா அடாப்ட் பண்ணப்பட்ட ஆர்டிகிள்ஸ். இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே அம்யூனிஷன்றதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் இந்த லாஸ்ட் பார்ட்டில் வந்து வெதர் கேப்பபிள் ஆஃப் யூஸ் வித் ஃபயர் ஆர்ம் ஆர் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபல்மினேட்டிங் ஆர் ஃபிஷனபிள் மெட்டீரியல் ஆர் நாக்சியஸ் லிக்யூட் ஆர் கேஸு வந்து ஒரு ஃபயர் ஆர்மில் அது ஃபயர் ஆர்ம்குள்ளே அதை வச்சு பயன்படுத்த தகுந்ததாக அது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது எல்லாமே இந்த அம்யூனிஷன்றதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது இந்த சப்கிளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. தென் சப்கிளாஸ் 4ல் சார்ஜஸ் ஃபார் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் ஃபார் சார்ஜஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் ஃபார் ஃபயர் ஆர்ம் அண்ட் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஃபயர் ஆர்ம்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் அதுக்குள்ளே வரும். அதாவது இப்போது கேட்ரிட்ஜுன்னு சொல்லி இப்போ இந்த கன் பவுடரை ஃபில் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து கேட்ரிட்ஜுன்னு சொல்லி ஒரு இது பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மெயினான அந்த துப்பாக்கியை மட்டும் குறிக்காமல் அது கூட இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் தான் இவங்க இங்கே வந்து சார்ஜஸ் அண்ட் அக்சசரிஸ் அப்படின்றதுக்கு கீழே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் அண்ட் அக்சசரிஸ் ஃபார் ஃபயர் ஆர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார் சச் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி மருந்து, அதுக்கப்புறம் அந்த அந்த துப்பாக்கிக்காக அந்த இருக்கக்கூடிய மற்ற உதிரி பாகங்கள், இது எல்லாத்தையும் தான் வந்து சார்ஜஸ் ஃபார் ஃபயர் ஆர்ம் அண்ட் அக்சசரிஸ் அப்படின்றதுல சொல்கிறாங்க. அடுத்து ஃபியூசஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வெடியை வந்து பற்ற வைக்கிறதுக்கான திரிகள் மற்றும் ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது வெடிக்கக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடிய குழாய்கள். அதாவது வெடியை பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய திரிகள், அதை தான் வந்து ஃபியூசஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரிக்ஷன் டியூப்ஸ்ன்னு சொல்லும்போது உராய்வுனால் வெடிக்கக்கூடிய குழாய்கள். இது வந்து இந்த அம்யூனிஷன்றதுக்கு கீழே வரும். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் அண்ட் மெஷினரி ஃபார் மேனுஃபேக்சரிங் அம்யூனிஷன் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து என்னென்னா அம்யூனிஷனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான மெஷினரிஸ், அதுக்கப்புறமா வந்து அதோட பகுதிகள், இது எல்லாமே இந்த இதுக்கு கீழே வந்து இன்க்ளூட் ஆகும். அப்புறம் such ingredient of ammunition as the central government may by notification in the official gazette specify in this behalf. ஸோ இது இப்போ மேலே நம்ம பார்த்தது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு எதையாவது இதுக்கு கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக இன்கார்பரேட் பண்ணுறாங்கன்னா அதுவும் இதுக்கு கீழே கவர் ஆகும் அம்யூனிஷன்றது கீழே. ஸோ ஓவரால் 2 சப்கிளாஸ் பியில் அம்யூனிஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபயர் ஆர்ம் பொறுத்த வரைக்கும் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய அம்யூனிஷன். அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஏவுகணைகள், குண்டுகள், கையெறி குண்டுகள்,
அதுக்கப்புறம் மிசைல்ஸு, அதுக்கப்புறமா வந்து டோர்பிடோ சர்வீஸ்க்கான ஆர்டிக்கிள், சப்மரைன் மைனிங்க்கான ஆர்டிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆர்டிக்கிள்ஸ், அந்த ஆர்டிக்கிள்ஸில் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஃபல்மினேட்டிங் ஃபிசனபிள் மெட்டீரியல் இல்லைன்னா நாக்சியஸ் கேஸ் ஆர் லிக்யூட் மெட்டீரியல் வந்து இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள், இல்லைன்னா அந்த ஃபல்மினேட்டிங் ஃபிசனபிள் மெட்டீரியல் ஆர் நாக்சியஸ் கேஸ் ஆர் லிக்யூட் இந்த ஆர்டிக்கிள்ஸை வந்து வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட இல்லைன்னா அடாப்ட் பண்ணப்பட்ட ஆர்டிக்கிள்ஸ் இது எல்லாமே. இது வந்து இந்த ஆர்டிக்கிள்ஸ் வந்து அந்த ஃபயர் ஆர்ம்ஸில் பொருத்தி பயன்படுத்தத்தக்க கேப்பபிலிட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது எல்லாமே இதுக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜஸ் ஃபார் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அக்சசரிஸுங்கும்போது ஃபயர் ஆர்மில் வந்து இருக்கக்கூடிய மற்ற உதிரி பாகங்கள் எல்லாமே அதுக்கு கீழே வந்துடும். அப்புறம் ஃபியூசஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் டியூப்ஸ்ன்னு சொல்லும்போது வெடியை பற்ற வைக்கிறதுக்கான அந்த திரிகள், அதுக்கப்புறம் உராய்வு ஏற்படும் போது வெடிக்கக்கூடிய குழாய்கள், அதுக்கப்புறம் அம்யூனிஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெஷினரிஸ், அதுக்கப்புறம் அதோட பகுதிகள், இது எல்லாமே வந்து அம்யூனிஷன். இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை நோட்டிஃபை பண்ணி கொடுக்காங்களோ அதுவும் வந்து இந்த 2 சப்கிளாஸ் பி. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது அம்யூனிஷன்னு சொல்லி 2 சப்கிளாஸ் பியில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்ம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது 2 சப்கிளாஸ் சியில் சொல்லியிருக்காங்க. ஆர்ம்ஸ்னால் என்னென்னா, ஆர்ம்ஸ் மீன்ஸ் articles of any description designed or adopted as weapons for offense or defense and includes firearms, sharp-edged and other deadly weapons and parts of and machinery for manufacturing arms, but does not include articles designed solely for domestic or agricultural uses such as a lathi or an ordinary walking stick, and weapons incapable of being used otherwise than as toys or of being converted into சர்வீஸபிள் வெப்பன். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் ஆர்ம்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுங்கிறதும் இருக்குது, ஆர்ம்ஸில் எது உள்ளே இன்க்ளூட் ஆகாது எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுறதையும் ரெண்டையும் இதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ம்ஸ் மீன்ஸ் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் டிசைன்ட் ஆர் அடாப்டட் ஆஸ் வெப்பன் ஃபார் அஃபென்ஸ் ஆர் டிஃபென்ஸ். ஸோ இப்போ இதில் அஃபென்ஸ் ஆர் டிஃபென்ஸ்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து சில வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை பயன்படுத்தினாலே அடுத்தவங்களுக்கு வந்து இன்ஜுரி காஸ் பண்ணுற நேச்சரில் தான் இருக்கும், இல்லைனா அது வந்து டெட்லி வெப்பனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அஃபென்ஸுக்காக பயன்படுத்தக்கூடிய நேச்சரில் வரும். உதாரணத்துக்கு வந்து அருவா, கத்தி, அப்புறம் வந்து இந்த மாதிரியான வெப்பன்ஸ்லாம் வந்து வெப்பன்ஸ் டிசைன்டு ஃபார் அஃபென்ஸ்ன்ற கேட்டகரிக்கு கீழே வந்துடும். பட் இதில் டிஃபென்ஸுங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சில டைப் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து தற்காப்புக்காக பயன்படுத்துகிற மாதிரி நேச்சரில் அதோட டிசைன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம இது ஷீல்டுலாம் வந்து பார்த்தோன்னா அதை வச்சு தாக்குதற்கு ஒரு அஃபென்ஸுக்கு கமிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற நேச்சரில் அது இருக்காது. பட் நம்மளை வந்து யாராவது இப்போ வந்து ஒரு அருவாள் இல்லை ஒரு வாள் எடுத்துகிட்டு வெட்ட வராங்க அப்படின்ற போது இந்த ஷீல்டை வச்சு நம்ம அதை வந்து தடுக்க முடியும். டிஃபென்சிவ் மெஷினாக வந்து நம்ம அதை வந்து அந்த வெப்பனை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அதனால தான் இங்கே ரெண்டையும் சொல்கிறாங்க. ஒரு வெப்பன் அதோட தன்மையை பார்க்கும்போது அது வந்து அடாப்டட் ஆஸ் வெப்பன் ஃபார் அஃபென்ஸ்ன்ற நேச்சரில் இருந்தாலும் சரி, இல்லை டிசைன்டு ஃபார் டிஃபென்ஸ்ன்ற நேச்சரில் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த சட்டம் இந்த ரெண்டுமே வந்து ஆர்ம்ஸ்ன்றதுக்கு கீழே கவர் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ ஆர்ம்ஸ் மீன்ஸ் ஆர்டிக்கிள் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் டிசைன்டு. ஸோ இப்போ நான் அது சொன்ன மாதிரி டிசைன்டுன்னு சொல்லும்போது அது வந்து தாக்குற நேச்சரில் வந்து ஒரு அஃபென்ஸுக்கான நேச்சரில் பயன்படுத்துகிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, இல்லைனா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக டிஃபென்ஸ் நேச்சரில் பயன்படுத்துறதுக்கான ஒரு மாடலில் அது தயாரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரெண்டும் ஆர்ம்ஸில் வரும். ஸோ ஆர்ம்ஸ் மீன்ஸ் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் டிசைன்ட் ஆர் அடாப்டட் ஆஸ் வெப்பன் ஃபார் அஃபென்ஸ் ஆர் டிஃபென்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, அண்ட் இன்க்ளூட்ஸ் ஃபயர் ஆர்ம்ஸ், ஷார்ப் எட்ஜ்டு அண்ட் அதர் டெட்லி வெப்பன்ஸ். ஸோ இதில் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்துடுது. அப்போ இதில் வந்து துப்பாக்கி. அடுத்து ஸோ ஃபயர் ஆர்ம்னா சுடக்கூடிய நேச்சரில் பயன்படுத்தக்கூடிய அந்த இது. தென் ஷார்ப்டு எட்ஜ்னா ரொம்ப கூர்மையான முனை உள்ளது. அதுக்கப்புறம் டெட்லி வெப்பன்ஸு, அது நமக்கே வந்து சில ஆயுதங்கள்லாம் வந்துட்டு பார்க்கும்போதே வந்து இது வந்து ரொம்ப டெட்லி வெப்பன்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஆயுதங்களோட பகுதிகள், அதுக்கப்புறமா வந்து
அது வந்து அதெல்லாம் உருவாக்குறதற்கான மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் இது எல்லாமே வந்து ஆர்ம்ஸ்ன்றதுக்கு கீழே கவர் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகிள்ஸ் டிசைன்டு solely ஃபார் டொமஸ்டிக் ஆர் அக்ரிகல்ச்சரல் யூஸ் such as a லத்தி ஆர் அண்ட் ஆர்டினரி வாக்கிங் ஸ்டிக் அப்படிங்காங்க. ஸோ இது வந்து வெறும் டொமஸ்டிக் யூஸுக்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள். அது எதுக்கு அப்படின்னா, அது எந்த நேச்சரில் இருக்குது அப்படின்னா, டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சரல் யூஸ் அதுக்காக மட்டுமே வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிக்கிள். அது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது சச் ஆஸ் லத்தி ஆர் ஆர்டினரி வாக்கிங் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆயுதங்கள்ன்றதில் வராது. அதுக்கப்புறமா அண்ட் வெப்பன்ஸ் இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் யூஸ்டு அதர்வைஸ் than as toys or of being converted into serviceable weapon அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிள் வந்து அது வந்து வெறும் விளையாட்டு பொம்மையாக மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும், ஒரு வெப்பனாக பயன்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு துப்பாக்கி அந்த மாதிரி அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது. ஆனால் வந்து ஒரு டாய்ஸாக வேணால் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நேச்சரில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ். அதுக்கப்புறமா வந்து சில சர்வீசபிள் வெப்பன் கன்வெர்டட் இன்டு சர்வீசபிள் வெப்பன்றதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, எந்த ஆர்டிக்கிளாக வேணால் இருக்கட்டும், அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துட்டோம், இல்லை உடச்சிட்டோம், இல்லை செவர் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும்போது அப்பவும் வந்து அதை வந்து ஒரு ஆர்ம்ஸாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நேச்சரில் அது சர்வீசபிள் வெப்பனாக இருந்ததுன்னா அது ஆர்ம்ஸுன்றதுக்கு கீழே வரும். சப்போஸ் அதை வந்து இட் கேனாட் பி யூஸ்டு ஆர் இட் இஸ் நாட் பீயிங் கேப்பபிள் ஆஃப் கன்வெர்டட் இன்டு சர்வீசபிள் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் இருந்ததுன்னா அது ஆர்ம்ஸுன்றதுக்கு கீழே வராது. அதே போல் அதை டாய்ஸுன்றதுக்கு கீழே மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதை வந்து ஒரு வெப்பனாக பயன்படுத்த முடியாதுனாலும் அது இந்த ஆர்ம்ஸ்ன்றது கீழே வராது. அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்காகவோ இல்லை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவோ தயாரிக்கப்படக்கூடிய ஆர்டிகிள்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் லத்தி இல்லைனா வாக்கிங் ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து ஆர்ம்ஸில் வராது. வேறு ஒன்றும் கிடையாது. இதில் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தென் செக்ஷன் 2 சப்கிளாஸ் டி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னால் இதில் யாரை சொல்கிறாங்கன்னா, கமிஷனர் ஆஃப் போலீஸு. அதாவது இந்த ஆக்டோட பர்பஸ்க்காக வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃப் போலீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்கன்னா அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறமா வந்து அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி சச் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஆக்டுக்கு கீழே அப்படிங்கும்போது அவங்களும் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுன்றதுக்கு கீழே வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூட் ஆவாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, exercising jurisdiction over the whole or any part of such area as may be specified in the state government in this behalf in relation to such act or part. ஸோ இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பவர்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குன்னு தனித்தனியாக அந்த அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு அந்தந்த கமிஷனர் டெபுட்டி கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுன்றதில் வராங்க. அடுத்து 2 சப்கிளாஸ் ஈல ஃபயர் ஆர்ம்ஸ்னால் என்னன்றது சொல்கிறாங்க. ஃபயர் ஆர்ம்ஸ் மீன்ஸ் arms of any description designed or adapted to discharge a projectile or projectiles of any kind by the action of any explosive or other forms of energy and includes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபயர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ரொஜெக்டைல்ன்றது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்டைல்னால் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம துப்பாக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த தோட்டா இருக்கு இல்லையா, அந்த தோட்டா தான் வந்து ப்ரொஜெக்டைல். அதுக்கப்புறம் ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயர் ஆர்ம் மீன்ஸ் arms of any description designed or adapted to discharge a projectile. ஸோ எந்த ஆயுதமானாலும் சரி அது வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லை அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு ப்ரொஜெக்டைலை வந்து அந்த ஆயுதத்தில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற நேச்சரில் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா. அதுக்கப்புறமா வந்து ஆர் ப்ரொஜெக்டைல்ஸ் ஆஃப் எனி கைண்ட் பை தி ஆக்ஷன் ஆஃப் எனி எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம துப்பாக்கி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ப்ரைமர்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ அந்த ப்ரைமர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து வெடிக்கக்கூடிய நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டினியான ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அதில் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணின உடனே அந்த நீடில் போய் அந்த ப்ரைமரில் பட்ட உடனே அந்த ப்ரைமர்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டு அந்த கன் பவுடர் அதனால் வந்து ஃபயர் ஆகி அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜினால் ப்ரெஷர் உருவாகி அதன் மூலமாக அந்த ப்ரொஜெக்டைல்னு சொல்லக்கூடிய தோட்டா வந்து வெளியில் வரும். ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் ஆர்மில் சொல்கிறாங்க. ஃபயர் ஆர்ம் மீன்ஸ் எனி ஆர்ம்ஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் designed or adapted to discharge a projectile or projectiles
ஆஃப் எனி கைண்ட் பை தி ஆக்ஷன் ஆஃப் எனி எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம துப்பாக்கியில் வந்து இந்த எனர்ஜி எப்படி வருது அப்படின்னா, அங்கே வந்து அந்த ப்ரைமரில் பட்ட உடனே அதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே எரிஞ்சு அது எனர்ஜி கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ரொஜெக்டைல்னு சொல்லக்கூடிய தோட்டா வந்து வெளியில் வருது. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் புரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் வேறு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆர்ட்டிலரி, ஹேண்ட் கிரனைட், riot pistol or weapons of any kind designed or adapted for the discharge of any noxious liquid, gas or other such thing அப்படின்றாங்க. ஸோ இது என்னென்னா, ஆர்ட்டிலரி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பீரங்கி. அடுத்து வந்து ஹேண்ட் கிரனேட்னால் வந்து கையெறி குண்டுகள். அதுக்கப்புறம் ரயட் ரைஃபிள், பிஸ்டல்னு சொல்லக்கூடியது வந்து கலவர துப்பாக்கி. அதுக்கப்புறமா வந்து நச்சு ரொம்ப நாக்சியஸான லிக்யூடு இல்லைனா கேஸு, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஆர்ம்ஸு. இதுவும் வந்து இந்த ஃபயர் ஆர்ம்ன்றதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சசரிஸ் ஃபார் எனி சச் ஃபயர் ஆர்ம் designed or adapted to diminish the noise or flash caused by the firing thereof அப்படிங்காங்க. ஸோ இது என்னென்னா, ஃபயர் ஆர்ம் வந்து டிசைன் பண்ணும்போதே அதுலேருந்து சத்தம் வெளியில் அதிகமாக வரக்கூடாது, அப்படி இல்லைனா அந்த வெளிச்சம் அதிகமாக ஃப்ளாஷ் வெளியே அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதெல்லாம் குறைக்கணுன்றதுக்காக ஏதாவது அக்சசரிஸ் வந்து பயன்படுத்துறதுக்காக ஏதாவது அக்சசரிஸ் வந்து டிசைன் பண்ணப்படுதுன்னா அதெல்லாமே வந்து இந்த ஃபயர் ஆர்ம்ன்றதுக்கு கீழே வந்து வரும். ஸோ அந்த நாய்ஸ் அண்ட் ஃப்ளாஷை வந்து டிமினிஷ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட அக்சசரிஸ் இல்லைனா அடாப்ட் பண்ணப்பட்ட அக்சசரிஸ் இதெல்லாமே வந்து இதில் வருது. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் அண்ட் மெஷினரி ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபயர் ஆர்ம்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, ஃபயர் ஆர்ம்ஸோட பார்ட்ஸு, அதுக்கப்புறம் அது தயாரிக்கிறதுக்கான அந்த மெஷினரிஸ். தென் கேரேஜ், பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் ஃபார் மவுண்டிங், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் சர்விங் ஆர்ட்டிலரி. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஆர்ட்டிலரினா என்னன்னு பார்த்துட்டோம், அதாவது பீரங்கி. ஸோ இந்த பீரங்கி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, இந்த பீரங்கியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக போக்குவரத்து சாதனங்கள், அதுக்கப்புறம் இந்த பீரங்கியை கொண்டு போய் நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் நிறுத்துறதுக்கான அந்த சாதனங்கள். ஸோ இந்த விஷயங்களும் வந்து அதுக்கப்புறம் அந்த கேரேஜ் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த வண்டி, அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் நடைமேடை, அதுக்கப்புறம் அதற்கான சாதனங்கள், இது எல்லாமே இந்த ஃபயர் ஆர்ம்ன்றதுக்கு கீழே வரும், இன்க்ளூட் ஆகுன்றது 2E சொல்லியிருக்காங்க. அடுத்து 2EA இது வந்து 2019 அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. 2 சப்கிளாஸ் EA. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லைசன்ஸ்னால் என்னங்கிறது டிஃபைன் பண்ணுறாங்க. லைசன்ஸ் மீன்ஸ் அ லைசன்ஸ் issued in accordance with the provision of this act and rules made there under and includes a license issued in the electronic form. லைசன்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸுக்கு கீழே வந்து இஷ்யூ பண்ணப்பட்ட வழங்கப்பட்ட உரிமங்கள் மற்றும் மின்னணு வடிவத்தில் கொடுக்கப்பட்ட லைசன்ஸு, இதுவும் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் லைசன்ஸில். அடுத்து 2Fல லைசன்சிங் அத்தாரிட்டினா என்னங்கிறது சொல்கிறாங்க. மீன்ஸ் அன் ஆஃபீஸர் ஆர் அத்தாரிட்டி எம்பவர்டு டு கிராண்ட் ஆர் ரெனியூ லைசன்ஸ் அண்டர் ரூல்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் தி கவர்மெண்ட். ஸோ லைசன்சிங் அத்தாரிட்டினா ரூல்ஸ்க்கு கீழே வந்து யாரை லைசன்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லி எம்பவர் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்களும் ரெனுவல் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆஸ் வெல் அஸ் ரெனுவல் பண்ணுறதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்க, அதோடு சேர்த்து கவர்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆவாங்க. அதில் லைசன்சிங் அத்தாரிட்டியில் கவர்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து 2FF மேஜிஸ்ட்ரேட் மீன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அண்டர் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லும்போது அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு டினோட் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லி 2Dயில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ப்ராகிபிட்டட் அம்யூனிஷன்னு சொல்லி 2Hல வந்து சொல்லியிருக்காங்க. Prohibited ammunition means any ammunition containing or designed or adapted to contain any noxious liquid, gas or other such thing and includes rockets, bombs, grenades, shells, missiles, articles designed for torpedo service and submarine mining and such other articles as the central government may by notification in the official gazette specify to be prohibited ammunition. ஸோ ப்ராஹிபிட்டட் அம்யூனிஷன்னு சொல்லும்போது இதில் சொல்லியிருக்க இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே ப்ராஹிபிட்டட் அம்யூனிஷன் தான். என்ன அப்படின்னா,
நாக்சியஸு, லிக்யூடு, கேஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ராக்கெட் பாம்ஸு, கிரனைட்ஸு, ஷெல்ஸு, மிசைல்ஸு, அதுக்கப்புறமா வந்து டோர்பிடோ சர்வீஸு, சப்மரைன் மைனிங்கு, இதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட எல்லாமே வந்து இதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட எல்லாமே, இல்லைனா இதை வந்து வைக்கணுன்றதுக்காக அடாப்ட் பண்ணப்பட்ட எல்லாமே வந்து ப்ராகிபிட்டட் அம்யூனேஷன்றதுக்கு கீழே வரும். ஸோ இது இல்லாமல் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதையாவது வந்து ப்ராகிபிட்டட் அம்யூனேஷன்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதுவுமே வந்து ப்ராகிபிட்டட் அம்யூனேஷனில் வரும். அடுத்து ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு firearm so designated or adopted that if pressure is applied to the trigger, missiles continue to be discharged until pressure is removed from the trigger or the magazine containing the missile is empty. ஸோ இது என்ன அப்படின்னா, ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபயர் ஆர்மை பொறுத்த வரைக்கும் அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணிட்டோம். அதாவது ட்ரிகரில் தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ப்ரெஷரை அப்ளை பண்ணுவாங்க. இப்போ துப்பாக்கியை வந்து ஷூட் பண்ணணுன்னா அந்த ட்ரிகரை தானே வந்து நம்ம இழுப்போம். அதில் தான் வந்து முதல்ல ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதை அப்ளை பண்ணின உடனேயே வந்துட்டு அதில் என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய தோட்டா எல்லாமே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெளியே போயிட்டே இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி மேகசின் கண்டெய்னிங் தி மிசைல் இஸ் எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேகசின்னா என்ன அப்படின்னா, இப்போ AK-47 துப்பாக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து ஒரு இது கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து மேகசின். அந்த கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தான் வந்து தோட்டா எல்லாமே ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தோட்டா வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து மொத்த தோட்டாவும் இருக்கும். இங்கே ட்ரிகரை அழுத்த ப்ரெஷர் கொடுத்தோன்னே அது வெளியில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீழே தனியாக செப்பரேட்டாக அந்த தோட்டாவெல்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு பேர் தான் வந்து மேகசின். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. Prohibited arms means firearms so designed or adopted that if pressure is applied to the trigger, missiles continue to be discharged until pressure is removed from the trigger or the magazine containing the missile is empty. ஸோ அந்த மேகசினில் தான் ஃபுல்லாக அந்த மிசைல் இருக்கும், ப்ரொஜெக்டைல் இருக்கும். அது ஃபுல்லாக வெளியாகிற வரைக்கும் ஒன்ஸ் ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் நிற்கிற வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய்கிட்டே இருக்கும் அந்த ப்ரொஜெக்டைல். இல்லைனா அந்த மேகசினில் இருக்கக்கூடிய மிசைல் வந்து ப்ரெஷர் நிற்கிற வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்க ஃபயர் ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸுன்றதில் வருது. அடுத்து வெப்பன்ஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் designed or adopted for the discharge of any noxious liquid, gas or other such thing. ஸோ இது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வெப்பன் அது எப்படி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லை அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நாக்சியஸ் லிக்யூடையோ இல்லை கேஸோ இல்லை அது மாதிரியாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நேச்சரில் வந்து அந்த வெப்பன் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா அதுவுமே வந்து ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ்ன்றதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ளூட்ஸ் ஆர்ட்டிலரி, anti-aircraft and anti-tank firearms and such other arms as the central government may by notification in the official gazette specify to be prohibited arms. ஸோ இது என்ன அப்படின்னா, ஆர்ட்டிலரி அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பீரங்கி அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த பீரங்கி, அதுக்கப்புறம் வந்து anti-aircraft and anti-tank firearm அப்படின்னா என்னென்னா, விமான எதிர்ப்பு மற்றும் பீரங்கி எதிர்ப்பு படைக்கலன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. ஸோ விமான எதிர்ப்பு மற்றும் பீரங்கி எதிர்ப்பு படைக்கலன்கள், இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே. இது இல்லாமல் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வேறு ஏதாவது ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அதுவும் இந்த ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ் இதெல்லாமே வந்து மெயினாக எங்கே பயன்படுத்துவாங்கன்னா, நமக்கு வந்து ஆர்மியில் அந்த மாதிரியான இடங்களில் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போலீஸ் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அங்கே பயன்படுத்துகிற மாதிரி நேச்சரில் வரக்கூடியது எல்லாமே இந்த ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ்ன்றதுக்கு கீழே வந்து வந்துடும். அடுத்து பப்ளிக் சர்வெண்ட்டுன்னா இந்தியன் பீனல் கோடில் சொல்லியிருக்கக்கூடிய மீனிங்கை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது 2Jல சொல்லியிருக்காங்க. அடுத்தப்போ 2Kல ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் வித் இட்ஸ் கிராமட்டிக்கல் வேரியேஷன் அண்ட் காக்னைட் எக்ஸ்பிரஷன் இன்க்ளூட்ஸ் லெட்டிங் ஆன் ஹையர், லெண்டிங், கிவிங் அண்ட் பார்ட்டிங் வித் பொசஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, தவணை முறையில் வந்து யாருக்காவது வாடகைக்கு விடுறது,
அதாவது தவணை முறையில் வாடகைக்கு விடுறது, அப்புறம் கடனாக கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது செய்கிறதன் மூலமாக ஒருத்தங்க கிட்டேருந்து பொசஷனாக இன்னொருத்தங்களுக்கு வந்து மாறி போகுது அப்படின்னாலே அது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ன்றதுக்கு கீழே வந்துடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்ம வந்து அது சேல் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்படி இல்லாது இந்த மாதிரி மெத்தடில் இருந்ததுன்னா இதுவும் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்க்ளூசிவ் டெஃபினிஷனாக சொல்லியிருக்காங்க. தவணை முறையில் வாடகைக்கு விடுறது, அப்புறம் கடனாக கொடுக்கறது, அதன் மூலமாக வந்து பொசஷனை வந்து பார்ட் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் 2 இதில் என்ன 2ல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் த லென்த் ஆஃப் தி பேரல் ஆஃப் அ ஃபயர் ஆர்ம் ஷால் பி measured from the muzzle to the point at which the charge is exploded on firing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி மசில் டு தி பாயிண்ட் அட் விச் தி சார்ஜ் இஸ் எக்ஸ்ப்ளோடட் அண்ட் ஃபயரிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபயர் ஆர்ம் பொறுத்த வரைக்கும் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரொஜெக்டைல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தோட்டா வெளியேறக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் மசில். அதாவது அந்த குண்டு வெளியேறக்கூடிய லாஸ்ட் எண்டு, துப்பாக்கியில் அந்த எண்டு, அதுதான் அந்த பாயிண்ட் தான் வந்து மசில். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேரல்னு சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி குழலோட நீளத்தை வந்து எப்படி அளக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குண்டு வெளியேறக்கூடிய எக்ஸிட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து அந்த சார்ஜுன்னு சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, அந்த கன் பவுடர் எல்லாமே வந்து அந்த கேட்ரிட்ஜில் வச்சு அதை உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துல இந்த ஃபயர் ஆன் ஆகி அந்த கூண்டு வந்து வெளியே போகுதோ அது வரைக்கும் உள்ள அந்த நீளத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அந்த ட்ரிகர் வந்து அழுத்தப்பட்டு அந்த ப்ரைமரில் பட்டு அந்த வெடிக்க ஆரம்பிக்குது இல்லையா, அந்த புள்ளியில் இருந்து இந்த துப்பாக்கி குண்டு வெளியேறக்கூடிய இடம் வரைக்கும் உள்ள இடம் தான் வந்து பேரலோட லென்த் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து Subclass 3. Any reference in this act to any law which is not in force in any area shall, in relation to that area, be construed as a reference to that corresponding law if any in force in that area. இது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சட்டத்தில் வந்து வேறு சில சட்டங்கள் வந்து சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேயே வந்து பார்த்தோன்னா லிமிட்டேஷன் ஆக்ட்டுன்னு சொல்லி அந்த ஆக்டெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஐபிசி நம்ம சொல்லும் மேலே வந்து பப்ளிக் சர்வெண்ட்னா நமக்கு இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்கிடணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சட்டத்தில் வந்து வேறு சில சட்டங்களோட பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படலை அப்படின்னா அந்த இடங்களில் இந்த ஆக்டுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த இடத்துல வேறு என்ன சட்டம் பயன்படுத்தப்படுதோ அதை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து சப்கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே ஒரு சட்டம் இருக்குது, வேறு இடத்துல அந்த நேச்சரில் வேறு சட்டம் கரஸ்பாண்டிங்காக இருக்குன்னா அதை எடுத்துக்கணும். சப்கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தில் சில அதிகாரிகளோட பெயர்களை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் வேறு சில இடங்களில் அந்த நேமில் அந்த ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா அங்கே வந்து கரஸ்பாண்டிங்காக என்ன நேமில் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து சப்கிளாஸ் 4. தென் சாப்டர் 2 அக்யூசிஷன், பொசஷன், manufacture, sale, import, export and transport of arms and ammunition. இதுதான் வந்து சாப்டர் 2ஓட டைட்டில். செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, லைசன்ஸ் ஃபார் அக்யூசிஷன் அண்ட் பொசஷன் ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். சப்கிளாஸ் 1ல் 3 சப்கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நபருமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஃபயர் ஆர்மையோ இல்லை அம்யூனிஷனையோ பொசஷன்லேயும் வச்சுருக்கக்கூடாது, கேரி பண்ணிட்டும் போகக்கூடாது, அக்வயர் பண்ணக்கூடாது, பொசஸ் பண்ணக்கூடாது, கேரி பண்ணக்கூடாது. எந்த நபர்களுமே லைசன்ஸ் இல்லாமல் அக்வயர், பொசஷன் அண்ட் கேரி ரெகார்டிங் ஃபயர் ஆர்ம் ஆர் அம்யூனிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து 3 சப்கிளாஸ் 1. நோ பர்சன் ஷால் அக்வயர், ஹேவ் இன் பொசஷன் ஆர் கேரி எனி ஃபயர் ஆர்ம் ஆர் அம்யூனிஷன் அன்லஸ் ஹி ஹோல்ட்ஸ் இன் திஸ் பிக் ஆஃப் அ லைசன்ஸ் இஷ்யூட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் அண்ட் தி ரூல்ஸ் மேட் தேர் அண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரொவைடட் கிளாஸில் சப்கிளாஸ் 1க்கு எக்ஸப்ஷன் தான் இந்த ப்ரொவைடட் கிளாஸு. சப்கிளாஸ் 1ல் வந்து லைசன்ஸ் இல்லாமல்
ஃபயர் ஆமையும் அம்யூனிஷனையும் அக்வயர் பண்ணக்கூடாது, பொசஷனில் வச்சுருக்கக்கூடாது, கேரி பண்ணக்கூடாது. இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க, அந்த லைசன்ஸ் ஹோல்டர் ரைட்டிங்கில் இன்னொரு பர்சனுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்காங்க. அதை வந்து அவங்க பொசஸ் பண்ணுறதுக்கு, அவங்க கையில் அப்போதைக்கு வந்து அக்வயர் பண்ணிக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த பர்சன், அந்த ரைட்டிங்கில் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து லைசன்ஸ் இல்லாமல் கூட அவங்களோட பொசிஷனில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ப்ரொவைடட் கிளாஸு. ஸோ அந்த ப்ரொவைடரில் வந்து அந்த ரைட்டிங்கில் அந்த அத்தாரிட்டியை லைசன்ஸ் ஹோல்டர் வந்து எதுக்காக அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிப்பயர் ஆர் ரெனுவல் ஆஃப் லைசன்ஸ் ஆர் ஃபார் யூஸ் பை சச் ஹோல்டர். ஸோ இந்த லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய இந்த நபர் வேறு ஒரு நபர்கிட்ட ரைட்டிங்கில் இதை வந்து நீ பொசிஷனில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆர்ம்ஸ் அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காகவோ, இல்லைனா அதாவது அந்த ஃபயர் ஆர்மை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ரெனுவல் பண்ணுறதுக்காகவோ, இல்லை இந்த லைசன்ஸ் ஹோல்டர் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக இதை இப்போ நீ வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இதுலேருந்து எக்ஸம்ட் ஆவாங்க. இது வந்து ஃபயர் ஆர்ம் அண்ட் அம்யூனிஷன். ஸோ இந்த செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஆர்ம் அண்ட் அம்யூனிஷனுக்கு தான் இது சொல்லிட்டு வராங்க. அடுத்து சப்கிளாஸ் 2ல் நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் சப்செக்ஷன் 1, no person other than a person referred to in subsection 3 shall acquire, have in his possession or carry at any time more than 2 firearms. இது வந்து இந்த சப்கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் அ டைமில் வந்து எந்த ஒரு நபராக இருந்தாலும் மோர் தேன் 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வந்து யாருமே வந்து பொசஷனில் வந்து வச்சுருக்கக்கூடாது, அக்வயர் பண்ணக்கூடாது, கேரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சப்கிளாஸ் 2. ஸோ லைசன்ஸ் இருக்குது, அப்படி இருந்ததுன்னா கூட அவங்க வந்து பொசஷன்லேயோ இல்லை கேரி பண்ணுறதோ இல்லை அக்வயர் பண்ணுறதோ மோர் தேன் 2 பண்ணக்கூடாது, லைசன்ஸ் இருந்தாலுமே. இது வந்து சப்கிளாஸ் 2. அடுத்து provided that a person who has in his possession more firearms than 3 at the commencement of the Arms Amendment Act 1983 may retain with him any 3 of such firearm and shall deposit within 90 days from such commencement the remaining firearms with the officer in charge of the nearest police station or subject to the condition prescribed for the purpose of subsection 1 of section 21 with a licensed dealer or where such person is a member of the armed forces of the union in a unit armory referred to in this subsection. ஸோ இந்த ப்ரொவைடட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்ம்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1983 செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாராவது மோர் தேன் 3 ஆர்ம்ஸை வந்து பொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட பொசிஷனில் வந்து மோர் தேன் 3 இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே அதில் இருந்து 90 நாளைக்குள்ளே அந்த 3க்கு மேற்பட்டு எத்தனை அவங்க கையில் வந்து ஆர்ம்ஸ் வந்து வச்சுருக்காங்களோ அதை கொண்டு போய் இம்மீடியட்டாக டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரிமைனிங் ஃபயர் ஆர்ம்ஸை டெபாசிட் பண்ணணும். யார்கிட்ட அப்படின்னா, அருகில் நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட, அப்படி இல்லாட்டி லைசன்ஸ்டு டீலர்கிட்ட, அப்படி இல்லாட்டி யூனிட் ஆர்மரினா என்னென்னா ஆயுத கிடங்கு, இல்லைன்னா இந்த போர்க்கருவிக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய சேமகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே கொண்டு போயிட்டு அவங்க அதை டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ப்ரொவைடட் கிளாஸு. தென் அடுத்த ப்ரொவைடட் வந்து என்னென்னா, இது வந்து 2019 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொவைடட் தட் அ பர்சன் ஹூ ஹேஸ் இன் ஹிஸ் பொசிஷன் மோர் ஃபயர் ஆர்ம்ஸ் தேன் 2 at the commencement of the Arms Amendment Act 2019 may retain with him any 2 of such firearm and shall deposit within 1 year from such commencement the remaining firearm with the officer in charge of the police station or subject to the condition prescribed for the purpose of subsection 1 of the section 21 with a licensed dealer or where such person is a member of the armed forces of the union in a union armory referred to in this subsection, after which it shall be delicensed within 90 days from the date of expiry of aforesaid 1 year. ஸோ இந்த ப்ரொவைடர் கிளாஸில் என்ன அப்படின்னா, 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா
ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 2 யாரும் வந்து பொசஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவேளை சப்போஸ் ஏன்னா 1983 அமெண்ட்மெண்ட்டில் வந்து 3 வரைக்கும் வந்து பொசஸ் பண்ணிக்கிறதுக்கு என்டைட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2ஆக குறைச்சிருக்காங்கங்கிறதுனால இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 2 யாரெல்லாம் வந்து பொசஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கொண்டு போயிட்டு அதை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அது எவ்வளோ நாளைக்குள்ளே டெபாசிட் பண்ணணும் நீங்கள் சொல்கிறாங்கன்னா, 1983 அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா 90 days டைம் அவங்க கொடுத்துருக்காங்க டெபாசிட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 year வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2019 அமெண்ட்மெண்ட் வந்ததுலேருந்து 1 yearக்குள்ளே கொண்டு போய் அவங்க மோர் தென் 2 எத்தனை வச்சுருக்காங்களோ அந்த ரிமைனிங் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணணும். யார்கிட்ட அப்படின்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட, அப்படி இல்லாட்டி லைசன்ஸ்டு டீலர்கிட்ட, அப்படி இல்லாட்டி அந்த ஆர்ம்ஸை பொசஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து மெம்பர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் யூனியனாக இருக்காங்கன்னா யூனிட் ஆர்மரியில் கொண்டு போய்ட்டு அவங்க அதை டெபாசிட் பண்ணணும். இது வந்து 1 yearக்குள்ளே. அதே போல் இதை டெபாசிட் பண்ணினதுக்கு அப்புறமா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 1 year கம்ப்ளீட் ஆன உடனேயே அதிலிருந்து ஒரு 90 daysக்குள்ளே அந்த ஆர்ம்ஸோட இது வந்து அது டீலைசன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதிலேயே சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அதுதான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் விச் இட் ஷால் பி டீலைசன்ஸ்ட் வித்தின் 90 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் தி எஃபோசட் 1 year. ஸோ அந்த 1 year கழிச்சதுக்கு அப்புறமா அடுத்தாப்போ வரக்கூடிய அந்த 90 நாளைக்குள்ளே அந்த ஆர்ம்ஸை பொறுத்த விஷயங்கள் வந்து அது டீலைசன்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டெபாசிட் பண்ணப்பட்ட ஆர்ம்ஸோடது. இது வந்து இந்த ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ரொவைடட் இருக்குது. இந்த ப்ரொவைடரில் ப்ரொவைடட் ஃபாதர் தட் while granting arms license on inheritance or heirloom basis the limit of 2 firearms shall not exceed. சில குடும்பங்களில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அவங்க முன்னோர்கள் வந்து பரம்பரையாக அதை வந்து ஆர்ம்ஸ் வந்து பொசிஷனில் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இல்லைனா அவங்களுக்கு வாரிசுதாரர்ன்ற அடிப்படையில் அதுக்கப்புறம் இவங்க அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் யாராவது வந்து ஆர்ம்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த 2 firearm அப்படிங்கிறது தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் பரம்பரையாக வச்சுருக்கேன், நிறைய மோர் தென் 2 நாங்கள் வச்சுருக்கோம், இன்னுமே நாங்கள் அதை அப்படியே வச்சுருப்போம்னா அப்படி பண்ண முடியாது. அவங்களுமே வந்து they are entitled to retain 2 arms only, 2 firearms. ஸோ இப்போ இது பார்த்தது எல்லாமே வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் பற்றி தான். அடுத்து சப்கிளாஸ் 3. ஆக்சுவலி செக்ஷன் 3 வந்து பார்த்தோன்னா பொசஷன் ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ப்ரொவைடட் கிளாஸில் வந்து பார்க்கக்கூடியது வந்து ஃபயர் ஆர்ம்ஸ். 3 ப்ரொவைடடுமே வந்து ஃபயர் ஆர்ம்ஸ். அடுத்து சப்கிளாஸ் 3ல் nothing contained in subsection 2 shall apply to any dealer in firearm or to any member of a rifle club or rifle association licensed or recognized by the central government using a .22 bore rifle or an air rifle for target practice. இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து இப்போ இந்த சப்கிளாஸ் 3ல் சொல்லியிருக்கவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதாவது மேலே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து மோர் தென் 2 வந்து பொசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தானே இந்த சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பீப்புளுக்கு அப்ளை ஆகாது. இந்த சப்கிளாஸ் 3 வந்து யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இந்த சப்கிளாஸ் 3 வந்து லைசன்ஸ் டீலருக்கு வந்து அப்ளை ஆகாது. அதாவது சப்கிளாஸ் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்கிளாஸ் 2ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் லைசன்ஸ்டு ஃபயர்-ஆர்ம் அதாவது லைசன்ஸ்டு டீலர் அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து 22 புள்ளி கொண்ட அந்த துளை கொண்ட போர் ரைஃபிளை யூஸ் பண்ணக்கூடிய, அதுவும் எதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுன்னா டார்கெட் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெம்பரு, அந்த மெம்பர் எதில் மெம்பராக இருக்கணும்னா ரைஃபிள் கிளப் இல்லைனா ரைஃபிள் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ரைஃபிள் கிளப் ஆர் அசோசியேஷன் சொல்லுது லைசன்ஸ்டாக இருக்கணும், இல்லைனா ரெகக்னைஸ்டு பை கவர்மெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் மெம்பராக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து டார்கெட் ப்ராக்டிஸ்க்காக இந்த 22 போர் ரைஃபிள் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஏர் ரைஃபிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது இந்த சப்கிளாஸ் 2 வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதே போல் லைசன்ஸ்டு டீலருக்கு சப்கிளாஸ் 2 அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்செக்ஷன் 3. அடுத்து சப்செக்ஷன் 4ல் தி ப்ரொவிஷன் ஆஃப் சப்செக்ஷன் 2 to 6 both inclusive of section 21 shall apply in relation to any deposit of firearms under the provision to subsection 2 as they apply in relation to the deposit of any arm or ammunition under subsection 1 of that section அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ செக்ஷன் 21 வந்து என்ன பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 21 226ல் வந்து பார்த்தோன்னா அதுலேயும் வந்து டெபாசிட் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து டெபாசிட் பண்ணுறதை பற்றி அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சப்செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன் 3க்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சப் கிளாஸ் 4. தென் செக்ஷன் 4 லைசன்ஸ் ஃபார் அக்யூசிஷன் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு டிஸ்கிரிப்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஸோ இந்த செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 3யை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா. அப்போ ஃபயர் ஆர்ம் இல்லாது மற்ற ஆயுதங்களும் இருக்குது. அப்போ அந்த ஏன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஃபயர் ஆர்ம் தான் வந்து செக்ஷன் 3ல் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து 2 தான், யாருனாலும் பொசிஷன் 2 தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஃபயர் ஆர்ம் இல்லாது, அதாவது ஆர்ம்ஸுக்குள்ளே ஒரு கேட்டகரி தான் வந்து ஃபயர் ஆர்ம். ஆர்ம்ஸுன்றது ரொம்ப ஒரு வைடரான ஒரு டேர்ம். அதுக்குள்ளே எல்லா விதமான ஆயுதங்களும் கவர் ஆகும். இப்போ சப் கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயர் ஆர்ம் இல்லாது மற்ற வேறு ஏதாவது ஒரு ஆயுதங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு ஏதாவது பர்டிகுலர் ஏரியாவை அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி நோட்டிஃபிகேஷனில் சொல்லி அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஃபயர் ஆர்ம் இல்லாது மற்ற ஆயுதங்களையும் வந்து அவங்க பயன்படுத்தணும்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்களையும் பயன்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த செக்ஷன் 4ல் வந்து அதுதான் சொல்கிறாங்க. இஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆஃப் தி ஒப்பீனியன் தட் having regard to the circumstances prevailing in any area, it is necessary or expedient in the public interest that the acquisition, possession of or carrying of arms other than firearms should also be regulated. ஸோ ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஃபயர் ஆர்ம் இல்லாத மற்ற ஆர்ம்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்னென்னா, ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும். என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதை கொண்டு வந்தால் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்க முடியும். அதே போல் நம்ம வந்து மற்ற ஆயுதங்களுக்கும் இவங்க லைசன்ஸ் வாங்கணுங்கிறத கொண்டு வர வேண்டியதை வந்து இம்மீடியட்டாக கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியண்ட்டான ஒரு சூழ்நிலை வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குதுன்னு கவர்மெண்ட் வந்து ஒப்பீனியனுக்கு வராங்கங்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக இதை பண்ண முடியும். ஸோ இட் மே by notification in the official gazette direct that this section shall apply to the area specified in the notification, and thereupon no person shall acquire, have in his possession or carry in that area arms of such class or description as may be specified in the notification, unless he holds in this behalf a license issued in accordance with the provision of this act and the rules made thereunder. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் இல்லாத மற்ற ஆயுதங்களுக்கும் லைசன்ஸ் வேணும்னு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடங்களில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் யாரும் ஆர்ம்ஸை வந்து பொசஷன்லேயும் வச்சுருக்கக்கூடாது, அக்வயர் பண்ணக்கூடாது, கேரி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து செக்ஷன் 4. தென் செக்ஷன் 5 லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சர், சேல் எக்ஸெட்ரா ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். இப்போ நம்ம செக்ஷன் 3 அண்ட் 4 பார்த்தோன்னா எதுக்கு பார்க்குறோம்? பொசஷனுக்கு, அக்வயர் பண்ணுறதுக்கு, அப்புறம் கேரி பண்ணுறதுக்கு, இந்த 3 விஷயம் தான் அங்கே டீல் பண்ணுறாங்க. செக்ஷன் 5ல் எதை டீல் பண்ணுறாங்கன்னா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, சேல் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, ரிப்பேரு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ இதுக்கும் லைசன்ஸ் வேணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 5. நோ பர்சன் ஷால் யூஸ், manufacture, obtain, procure, sell, transfer, convert, repair, test or prove, or expose or offer for sale or transfer, or have in his possession for sale, transfer, conversion, repair, test or proof any firearm or any other arms of such class or description as may be prescribed, or any ammunition, unless he holds in this behalf a license issued in accordance with the provision of this act and the rules made thereunder. ஸோ செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆர்ம்ஸும் சொல்கிறாங்க,
ஃபயர் ஆர்ம்ஸையும் சொல்லிடுறாங்க, அம்யூனிஷனையும் சொல்கிறாங்க. 3மே வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களையுமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நபருமே பயன்படுத்தக்கூடாது, உற்பத்தி பண்ணக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது, அதே போல் உரிமை மாற்றம் செய்யக்கூடாது, அதே போல் வந்து பழுது நீக்கம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஸ் ஆர் ஃபயர் ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிட் கண்டிஷனில் இருக்கா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் அண்ட் ப்ரூவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து விற்பனைக்கு இல்லைனா உரிமை இதை வந்து நான் வேறு ஒருத்தங்களுக்கு மாற்றி தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், இல்லை விற்பனைக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. அதே போல் ரிப்பேரு அண்டு சோதனை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நபருமே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த செக்ஷன் 5ல் சப்கிளாஸ் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்கிளாஸ் 2ல் notwithstanding anything contained in subsection 1, a person may, without holding a license in this behalf, sell or transfer any arms or ammunition which he lawfully possesses for his own private use to another person who is entitled by virtue of this act or any other law for the time being in force to have or is not prohibited by this act or such other law from having in his possession such arms or ammunition. ஸோ இந்த சப்கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பர்சன் வந்து லைசன்ஸ் இல்லாமலேயே வந்து சேல் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ம்ஸை சேல் பண்ணலாம். ஆனால் எப்போ அப்படின்னா, அவர் வந்து முதல்ல அந்த ஆர்ம்ஸை வந்து லீகலாக பொசஸ் பண்ணியிருக்கணும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்ம்ஸ் அவர் ஒரு பொசஷனில் வச்சுக்கிறதுக்காக லைசன்ஸ் வச்சுருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த பர்சன் அதை இன்னொருத்தங்களுக்கு வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விற்பனைக்கு இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு சொல்லி திருப்பி தனியாக போயிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்காமலேயே இந்த சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபரை வந்து அவங்க பண்ண முடியும். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து லைசன்ஸ் வச்சுருக்காரு. அந்த ஆர்ம்ஸை வந்து அவர் வாங்கும்போதே ஆர்ம்ஸை வந்து வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஹீ கெட் தி லைசன்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் திருப்பி வந்து சேலுக்குன்னு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்காமலேயே சேல் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க யாருக்கு வந்து சேல் பண்ணலாம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா, அந்த பர்ச்சேசர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் லாஃபுல்லி என்டைட்டில்டாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ச்சேசர் வந்து ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக இல்லை அப்டைன் பண்ணுறதுக்காக அவர் ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து இவங்க லைசன்ஸ் இல்லாமலேயே வந்து சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை தான் வந்து இந்த சப்கிளாஸ் 2ல் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஆல்ரெடி பொசிஷனில் வச்சுருக்க பர்சன் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, யார்கிட்ட விற்க போகிறாங்களோ அவங்களும் வந்து இதை வாங்குறதுக்காக அவங்க லைசன்ஸ் ஹோல்டராக இருக்காங்க, இல்லை என்டைட்டில்டு பர்சனாக இருக்காங்க. வேறு எந்த சட்டத்தின் கீழேயும் அவங்க ப்ராஹிபிட் பண்ணப்படலை. இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து வாங்குறதுக்கு அந்த பர்ச்சேஸரும் ப்ராஹிபிட் பண்ணப்படலை. அப்படிங்கும்போது சிம்பிளாக இவர் வந்து இதை சேலோ ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணணுன்ற அந்த ஒரே விஷயத்துக்காக செப்பரேட்டாக இன்னொருக்கா போயிட்டு லைசன்ஸ் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுதான் இந்த சப்கிளாஸ் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ப்ரொவைடர் கிளாஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் இதில் சொல்கிறாங்க. Provided that no firearm or ammunition in respect of which a license is required under section 3 and no arms in respect of which a license is required under section 4 shall be so sold or transferred by any person unless. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்கிளாஸ் 2க்கு கீழே வந்து ஏற்கனவே என்டைட்டில்டாக இருக்கக்கூடிய பர்சன் திருப்பி சேல் பண்ணணுன்னா அதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க சோல் பண்ணணும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கீழே சொல்லியிருக்க கண்டிஷனையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன அப்படின்னா, he has informed in writing the district magistrate having jurisdiction or the officer in charge of the nearest police station of his intention to sell or transfer such firearms, ammunition or other arms and the name and address of the person to whom he intends to sell or transfer such firearms, ammunition or the other arms. இப்போ இவர் வந்து
ஒருத்தங்களுக்கு வந்து லைசன்ஸே கூட இல்லாமலேயே சேல் பண்ணலாம். ஏன்னா, அவர் ஏற்கனவே வந்து லைசன்ஸ் வச்சு தான் அத வந்து பொசிஷன்ல வச்சிருக்காரு. ஸோ, அந்த மாதிரி இப்போ அவர் சேல் பண்ணணும்னு இன்டென்ட் பண்றாரு அப்படிங்கும்போது, அவர் அந்த நான் சேல் பண்ணணுன்ற இன்டென்ஷன வந்து ரைட்டிங்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இல்லன்னா ஆஃபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ வந்து அவங்க ரைட்டிங்ல தெரிவிக்கணும். அது அந்த ரைட்டிங்ல தெரிவிக்கும்போது, அவங்க யாருக்கு இத சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ, அதாவது அந்த ப்ரொபோஸ்டு பர்ச்சேசர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் அதையும் வந்து அவங்க அந்த ரைட்டிங்கில் வந்து அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கும்போது அதில் கண்டென்ட்டில் அதையும் சொல்லியிருக்கணும். அடுத்து a period of not less than 55 days has expired after the giving of such information. இந்த மாதிரி அவங்க ரைட்டிங்கில் இன்டிமேஷன் கொடுத்து 45 நாள் முடிந்ததுக்கு அப்புறமாக தான் அவங்க வந்து அந்த சேலையோ டிரான்ஸ்ஃபரையோ வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொவைடரில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். தென் அடுத்து செக்ஷன் 6 லைசன்ஸ் ஃபார் தி ஷார்ட்டனிங் ஆஃப் கன்ஸ் ஆர் கன்வர்ஷன் ஆஃப் imitation firearms into firearms. No person shall shorten the barrel of a firearm or convert an imitation firearm into a firearm or convert from any category of firearm mentioned in the Arms Rules 2016 into any other category of firearms unless he holds in this behalf a license issued in accordance with the provision of this act and the rules made thereunder. லைசன்ஸ் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஆர்ம்ஸை வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷார்டன் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நோ பர்சன் ஷார்டன் தி பேரல் ஆஃப் தி ஃபயர் ஆர்ம். இந்த பேரல் தான் வந்துட்டு நம்ம இந்த 2 சப்கிளாஸ் 2ல் வந்து பேரல் ஆஃப் லென்த் ஆஃப் தி பேரல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். 2 சப்கிளாஸ் 2ல் லென்த் ஆஃப் தி பேரல் வந்து அந்த எதுலேருந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் தி மசில் டு தி பாயிண்ட் அட் விச் தி சார்ஜ் இஸ் எக்ஸ்ப்ளோடட் அண்ட் ஃபயரிங் அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கே பேரல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேரலோட லென்த் இருக்கு இல்லையா? இந்த லென்த்தை வந்து லைசன்ஸ் இல்லாமல் யாரும் ஷார்டன் பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ட் இமிடேஷன் ஃபயர் ஆர்ம் இன்டு அ ஃபயர் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு போலியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஆர்மை உண்மையான ஒரு ஃபயர் ஆர்ம் மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அது வந்து அடுத்தாப்ப சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் ரூல்ஸில் வந்து 2016 ஆர்ம்ஸ் ரூல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸை வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ் மாதிரியும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. எப்போ பண்ணக்கூடாதுன்னா அவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் அதை பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் செக்ஷன் 6ல் வந்து சப்கிளாஸ் 1ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அடுத்து எக்ஸ்ப்ளனேஷனில் in this section, the expression imitation firearm means anything which has the appearance of being a firearm, whether it is capable of discharging any shoot, bullet or other missile or not. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த இமிடேஷன் ஃபயர் ஆர்ம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இமிடேஷன் ஃபயர் ஆர்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட அப்பியரன்ஸ் வந்து ஃபயர் ஆர்ம் மாதிரியே அப்பியரன்ஸ் இருந்தாலே வந்து அது இமிடேஷன் ஃபயர் ஆர்ம்ன்ற எக்ஸ்பிரஷனுக்குள்ளே வந்துடும். இதில் எது இம்மெட்டீரியல் அப்படின்னா இந்த இமிடேஷன் ஃபயர் ஆர்ம் வந்துட்டு அதில் வந்து ஷூட் பண்ண முடியுமோ இல்லைனா புல்லட்டோ இல்லை வேறு ஏதாவது மிசைல் வந்து அதில் போட்டு அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இமிடேஷன் ஃபயர் ஆர்முக்கு டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூட்டு இல்லைனா டிஸ்சார்ஜ் ஆஃப் புல்லட்டு ஆர் வேறு ஏதாவது மிசைலை வந்து அதால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல். அது தேவையே இல்லை. ஒரு போலியான ஒரு ஃபயர் ஆர்மை உண்மையான ஃபயர் ஆர்ம் மாதிரி அவங்க அப்பியரன்ஸ் வந்து உண்மையான ஃபயர் ஆர்ம் மாதிரி அப்பியரன்ஸ் இருந்தாலே இட் இஸ் எனஃப் டு சே இட் இஸ் அ இமிடேஷன் ஃபயர் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுவே போதும். அதில் வந்து தென் செக்ஷன் 7 prohibition of acquisition or possession or of manufacture or sale of prohibited arms or prohibited ammunition. நம்ம ப்ராஹிபிட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து மேலே செக்ஷன் 2ல் டெஃபினிஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இதில் 7ல் பேசுகிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ பர்சன்ஸ் ஷால் அக்வயர் ஹாவ் இன் ஹிஸ் பொசிஷன் ஆர் கேரி ஆர் யூஸ் மேனுஃபேக்சர் செல் ட்ரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் ரெக்வயர் டெஸ்ட் ஆர் ப்ரூவ் ஆர் expose or offer for sale or transfer or have in possession for sale, transfer, conversion, repair, test or proof any prohibited arms or prohibited ammunition unless he has been specially authorized by the central government in this behalf. prohibited arms and ammunition வந்து யாராவது அக்வயர் பண்ணணும் இல்லை தன்னோட பொசிஷனில் வச்சுக்கிடணும் இல்லை கேரி பண்ணணும் அப்படின்னாலோ இல்லைனா அதை வந்து மேனுஃபேக்சர் சேலு ட்ரான்ஸ்ஃபரு இல்லைனா சேல் ட்ரான்ஸ்ஃபருக்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது
கன்வர்ஷனுக்காக வந்து பொசிஷனில் வச்சுருக்கிறது, இல்லைனா டெஸ்ட் ஆர் ப்ரூஃப்காக வந்து பொசிஷனில் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயத்த வந்து ப்ராகிபிட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் ரிலேட்டடான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ரிலேட்டடாக எது பண்ணணுன்னாலுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இதை செய்யணும், வேறு யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 7. அடுத்து செக்ஷன் 8, prohibition of sale or transfer of firearms not being identification mark. இது என்னென்னா, இந்த ஆர்ம்ஸில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். அந்த ஆர்மோட நம்பர் என்ன, அதோட யார் வந்து அதை வந்து, அதாவது சில மார்க்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் வந்து அதில் இருக்கும். அது அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ற மேனர்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு ஸ்டாம்ப்பு இல்லாமல் யாரும் சேல் பண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வந்து யாரும் அழிக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த செக்ஷன் 8. நோ பர்சன் ஷால் ஆர்பிட்ரேட், ரிமூவ், ஆல்டர் ஆர் forge, alter or forge any name, number or other identification mark stamped or otherwise shown on a firearm or ammunition. ஸோ ஃபயர்-ஆர்ம் ஆர் அம்யூனிஷன் மேலே இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கையோ இல்லை ஸ்டாம்பையோ இல்லை அதுக்கு கொடுக்கப்பட்ட நம்பரையோ யாரும் மாற்றக்கூடாது, ஃபோர்ஜரி கமிட் பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட் சப்கிளாஸ் 1ல் சொல்கிறாங்க. சப்கிளாஸ் 2ல் நோ பர்சன் ஷால் செல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபயர்-ஆர்ம் which does not bear the name of the maker, manufacturer's number or other identification mark stamped or otherwise shown thereon in a manner approved by the central government. ஸோ இந்த ஃபயர் ஆர்ம்ஸ்லாம் வந்து அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு ஸ்டாம்ப்பு நம்பர் எல்லாம் வந்து போட்டு தான் வந்து அதை வந்து இஷ்யூ பண்ண முடியும். அப்படி அதெல்லாம் இருந்து தான் அந்த ஃபயர் ஆர்ம் வந்து வெளியில் வரும், எதுவுமே இல்லாமல் வராது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து அப்போ தான் அது அப்ரூவ்டுன்றதுக்கு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோ இல்லைனா மேக்கர் ஆஃப் தி ஃபயர் ஆர்ம் யாருங்கிறதே இல்லாமல், இல்லை இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லாமல் எந்த ஒரு பர்சனும் அந்த மாதிரி அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கான அந்த விஷயங்கள் இல்லாத ஃபயர்-ஆர்மை யாரும் சேல் பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 2. தென் சப்கிளாஸ் 3, whenever any person has in his possession any firearm without such name, number or other identification mark or on which such name, number or other identification mark has been obliterated, removed, altered or forged, it shall be presumed unless the contrary is proved that he has obliterated, removed, altered or forged the name, number or other identification mark. இப்போது ஒரு நபரோட உடைமையில் வந்து ஒரு ஃபயர்-ஆர்ம் இருக்குது. அந்த ஃபயர்-ஆர்மில் வந்து நேமோ நம்பரோ ஐடென்டிஃபிகேஷன் தொடர்புப்பட்ட எந்த விதமான விஷயங்களும் அதில் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிசம்ஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இது ஷால் ப்ரிசியூம். ஸோ மே ப்ரிசியூம் கிடையாது, ஷால் ப்ரிசியூம். ஸோ ப்ரிசம்ஷன் வந்து கோர்ட் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பர்சன், அதாவது யார் பொசிஷனில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த நம்பரை வந்து அழிச்சிருக்காங்க, இல்லை அவங்க தான் அந்த நம்பரை நீக்கியிருக்காங்க, இல்லை அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கரை நீக்கியிருக்காங்க, இல்லை மாற்றி அமைச்சிருக்காங்க, இல்லை ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றது ப்ரிசம்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சப்கிளாஸ் 3. தென் provided that in relation to a person who has in his possession at the commencement of this act any firearm without such name, number or other identification mark stamped or otherwise shown thereon, the provision of this section shall not take effect until after the expiration of 1 year from such commencement. ஸோ இந்த மேக்கர் ஆஃப் தி நேமு, ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு இதெல்லாம் இல்லாமல் யாரும் பொசிஷனில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொவிஷன் வந்து எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வரீங்க? ஏன்னா இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில நபர்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோ நேமோ எதுவுமே இல்லாமல் கூட சில ஆர்ம்ஸை வந்து அவங்க பொசிஷனில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது செயல்பாட்டுக்கு வந்த அன்னையிலேருந்தே அவங்களுக்குலாம் வந்து அப்ளிகபிள் ஆகிடுமானா கிடையாது. ஸோ 1 இயர் வரைக்கும் 1 இயர் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ரொவிஷன் வந்து ஷால் டேக் இன் டு எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரொவிஷனில் இது வந்து ப்ரொவைடட் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 1 வருஷம் கழித்து 1 இயர் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அதுக்கப்புறமா யாரும் அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாம் இல்லாமல் எந்த விதமான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனையுமே வந்து அவங்க பொசிஷனில் வந்து அக்வயரோ கேரி பண்ணுறதோ பொசிஷனோ எதுவுமே பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. தென் செக்ஷன் 9, prohibition of acquisition or possession by or of sale or transfer to
young person and certain other persons of firearm, etc. Notwithstanding anything in the foregoing provision of this Act, no person who has not completed the age of 21 years or who has been sentenced on conviction of any offence involving violence or moral turpitude to imprisonment for any term at any time during a period of 5 years after the expiration of the sentence, or who has been ordered to execute under Chapter 8 of the Code of Criminal Procedure 1973 a bond for keeping the peace or for good behavior at any time during the term of the bond, shall acquire, have in his possession or carry any firearm or ammunition. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21 வயது வந்து நிறைவு பெறாத ஒரு நபர், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறமா ஒரு நபர் ஏற்கனவே வந்து சென்டென்ஸுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு அண்டர்கான் ஆன அந்த ஒரு நபர் திருப்பியும் வந்து அதாவது அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஏற்கனவே ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த சென்டென்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு குற்றத்தை வந்து மறுபடியும் பண்ணுறாங்க. அந்த குற்றம் வந்து எப்படிப்பட்ட குற்றமாக இருக்கணும்னா இன்வால்விங் வயலன்ஸ் ஆர் மாரல் டர்பிட்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயலன்ஸ் இன்வால்வ் ஆன இல்லைனா ஒரு மாரல் டர்பிட்யூட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு குற்றத்தை இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளே அவங்க செய்கிறதன் மூலமாக திருப்பியும் வந்து சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷனுக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க. அந்த இன்வால்விங் வயலன்ஸ் ஆர் மாரல் டர்பிட்யூடுன்னு சொல்லக்கூடிய அந்த அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டேர்முக்குனாலும் அவங்க வந்து சென்டென்ஸோ இல்லை சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷனுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கலாம். அதாவது எனி டேர்ம்னா அது ஒரு மாதத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா 1 வருஷம்னு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த டேர்ம் வந்து என்ன வேணால் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். அதுக்கப்புறமா தேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Chapter 8 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழே வந்து கீப்பிங் பீஸ் அண்ட் குட் பிஹேவியருக்காக பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்க நபர்கள் அந்த பாண்டு வந்து பாண்ட் பீரியடில் வந்து அவங்களுக்கு அவங்க எந்த விதமான ஆர்ம்ஸ் அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை வந்து பொசஷனில் வைக்கிறதுக்கோ இல்லை அக்வயர் பண்ணுறதுக்கோ இல்லை கேரி பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சப்கிளாஸ் 1. ஸோ சப்கிளாஸ் 1 என்னென்னா சிம்பிளாக 21 வயது முடிவு பெறாத நபர்கள், அதுக்கப்புறமா வந்து கீப்பிங் பீஸ் அண்ட் குட் பிஹேவியருக்காக பாண்டு எழுதி கொடுத்துருக்கப்பட்ட நபர்கள், அந்த பாண்டு வந்து சப்சிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அதுக்கப்புறமா வந்து ஒரு நபர் ஏற்கனவே வந்து ஒரு சென்டென்ஸுக்கு வந்து அண்டர்கான் ஆகி அந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பயர் ஆன காலகட்டத்திலேருந்து ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ளே திருப்பியும் வந்து அவங்க வயலன்ஸ் ஆர் மாரல் டர்பிட்யூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது எந்த அஃபென்ஸாக வேணால் இருக்கலாம். அந்த அஃபென்ஸில் வந்து வயலன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, இல்லைனா கமிட்டட் அஃபென்ஸ் வந்து மாரல் டர்பிட்யூடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸுக்கு திருப்பியும் வந்து அவங்க சென்டென்ஸ் பண்ணப்படுறாங்க, கன்விக்ஷன் கொடுக்கப்படுறாங்க அப்படின்னா அது எந்த டேர்மாக வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஆளாக்கப்பட்ட நபர்கள் அவங்களுக்கும் இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய நபர்கள் இந்த சட்டத்தில் சொல்லக்கூடிய இந்த ஃபயர் ஆர்ம் அண்ட் அம்யூனிஷன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அக்வயர் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது, பொசஷன் பண்ணுறதுக்கும் கேரி பண்ணுறதுக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது சப்கிளாஸ் 1. சப்கிளாஸ் 1ல் சப்செக்ஷன் ஏ. அடுத்து சப்கிளாஸ் பியில் நோ பர்சன் ஷால் செல் ஆர் டிரான்ஸ்ஃபர் எனி ஃபயர் ஆர்ம் ஆர் அம்யூனிஷன் டு ஆர் கன்வெர்ட், ரிப்பேர், டெஸ்ட் ஆர் ப்ரூவ் எனி ஃபயர் ஆர்ம் ஆர் அம்யூனிஷன் ஃபார் எனி அதர் பர்சன் whom he knows or has reason to believe. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து இன்னொரு நபருக்கு வந்து சேல் பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது ஃபயர் ஆர்ம்ஸையோ அம்யூனிஷனையோ. சேலோ ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை கன்வெர்ட்டோ ரிப்பேருக்காகவோ இல்லை டெஸ்ட் அண்ட் ப்ரூவ்க்காகவோ ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த நபர் அதாவது இன்னொரு நபர்னு சொல்லக்கூடிய, அதாவது யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ, யார் அக்வயர் பண்ண போகிறாங்களோ இல்லை யார் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ அந்த நபர் வந்து எப்படிப்பட்ட நபராக இருக்கக்கூடாது அப்படின்னா to be prohibited under clause A from acquiring, having in his possession or carrying any firearm or ammunition.
அடுத்து டு பி ஆஃப் அன்சோன் மைண்ட் அட் தி டைம் ஆஃப் சச் சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சச் கன்வர்ஷன் ரிப்பேர் டெஸ்ட் ஆர் ப்ரூஃப். ஸோ அதாவது சப்கிளாஸ் ஏல ஏற்கனவே ப்ராஹிபிட்டட் பர்சனுக்கு வந்து சேலோ ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணக்கூடாது. அதே போல் அன்சோன்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு சேலோ ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை கன்வர்ஷனோ ரிப்பேரோ இல்லை டெஸ்ட் ஆர் ப்ரூஃப்காகவோ யாரும் இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கொடுக்கக்கூடாது. எப்போ கொடுக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ரீசன் டு பிலீவ் இருக்கணும். என்ன ரீசன் டு பிலீவ்னா இவங்க சப்கிளாஸ் ஏக்கு கீழே வந்து ப்ராஹிபிட்டட் பர்சனாக இருக்காங்க, இல்லை இவங்க அன்சோன் மைண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது ரீசன் டு பிலீவ் இருக்கும்போது அவங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து கொடுக்கக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது. கொடுக்கக்கூடாது இந்த சென்ஸ் சேலு ட்ரான்ஸ்ஃபரு கன்வெர்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். தென் அடுத்து சப்கிளாஸ் 2ல் நாட்வித்ஸ்டாண்டிங், இது சப்கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் இன் சப்செக்ஷன் 1 ஆஃப் கிளாஸ் ஏ ஆஃப் சப்செக்ஷன் 1, a person who has attained the prescribed age limit may use under prescribed condition such firearms as may be prescribed in the course of his training in the use of such firearms, provided that different age limits may be prescribed in relation to different types of firearms. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21 இயர்ஸுக்கு கீழே கம்ப்ளீட் ஆகாத பர்சனுக்கு வந்து ஃபயர் ஆர்ம்ஸை வந்து அவங்க பொசிஷனில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட யாரும் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான எக்ஸப்ஷன் தான் இந்த சப்கிளாஸ் 2. சப்போஸ் ஒரு நபர் வந்து இந்த ஏஜை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அட்டைன் பண்ணின பர்சனுக்கு வந்து ஒரு ஃபயர் ஆர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது, என்டைட்டில்மெண்ட் இருக்குது. எப்போ அப்படின்னா அவர் வந்து ட்ரைனிங்காக அதை வந்து அவரோட கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் பயன்படுத்துகிறாருன்னா அதுக்கு ப்ராஹிபிஷன் கிடையாது. பட் அதை அவர் கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பயன்படுத்துறதுக்கு பார் இருக்கக்கூடாது. அவர் வந்து ப்ரெஸ்கிரைப்டு ட்ரைனிங்காக அவங்க எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த ப்ரெஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரெஸ்கிரைப்டு கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார் கிடையாது. ஸோ இதுதான் வந்து சப்கிளாஸ் 2. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த சட்டத்தில் வந்து 21 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு சில சட்டங்களில் வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு ஃபயர் ஆர்ம்ஸுக்கும் ஏஜ் கேட்டகரியும் வந்து மாற்றியும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றிருந்ததுன்னா இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு ஆக்டில் வந்து 18 வயது அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த 18 வயது முடிந்த நபர்கள் கூட இந்த ஆர்ம்ஸை வந்து ஃபயர் ஆர்ம்ஸை வந்து அவங்க பயன்படுத்தலாம். ஸோ அது எதுக்குன்னா ட்ரைனிங்க்கு, அதுவும் அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு ப்ராஹிபிஷன் கிடையாது. தென் செக்ஷன் 10, லைசன்ஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து நோ பர்சன் ஷால் பிரிங் இன்டு ஆர் டேக் அவுட் ஆஃப் இந்தியா பை சி, லேண்ட் ஆர் ஏர் any arms or ammunition unless he holds in this big of a license issued in accordance with the provision of this act and the rules made thereunder. ஸோ எந்த ஒரு நபருமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை இந்தியாவுக்குள்ளே கொண்டும் வரக்கூடாது, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை இந்தியாவை விட்டு எடுத்துட்டும் போகக்கூடாது. அதுதான் வந்து சப்கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொண்டு வரது அப்புறம் எடுத்துகிட்டு போகிறது வந்து எந்த மோட்லேயுமே பண்ணக்கூடாது. அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லக்கூடியது வந்து கடல் மார்க்கமாகவும் இருக்கக்கூடாது, தரை வழியாகவும் இருக்கக்கூடாது, ஆகாய மார்க்கமாகவும் எந்த விதத்துலையுமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. தென் provided that a person who is entitled by virtue of this act or any other law for the time being in force to have or is not prohibited by this act or such other law from having in his possession any arms or ammunition may without a license in this behalf bring into or take out of India such arms or ammunition in reasonable quantity for his own private use. ஸோ சப்கிளாஸ் 1ல் வந்து லைசன்ஸ் இல்லாமல் யாரும் இந்தியாவுக்குள்ளே வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை எடுத்துகிட்டு வரக்கூடாது, இந்தியாவை விட்டு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து ஒரு நபர் வந்து ஏற்கனவே தன்னோட பொசிஷனில் வச்சுக்கிறதுக்காக லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ அந்த நபர் வந்து இந்தியாவுக்கு வெளியில் அதை போகிறாங்க அப்படின்னா அப்போ இப்போ லைசன்ஸ் வச்சுருக்க இந்த லைசன்ஸ் ஹோல்டர் இந்தியாவை விட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கணுமான்னா
வாங்க தேவையில்லை. அதே மாதிரி தான் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் வைஸ் வர்ஸா அப்ளை ஆகும். ஸோ ஏற்கனவே என்டைட்டில்மெண்ட் இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து அவங்க பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கு என்டைட்டில்டான இந்த சட்டத்தின் கீழே பெர்மிட் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் திருப்பி இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொண்டு வர்றதுக்கும் செப்பரேட் லைசன்ஸ் வந்து வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. இதை தான் வந்து சப்கிளாஸ் ஏல வந்து ப்ரொவைடடில் இருக்கக்கூடியது. தென் சப்கிளாஸ் பியில் a person being a bona fide tourist belonging to any such country as the central government may by notification in the official gazette specify who is not prohibited by the laws of that country from having in his possession any arms or ammunition may without a license under this section but in accordance with such conditions as may be prescribed bring with him into India arms and ammunition in reasonable quantities for use by him for purposes only of sports and for no other purpose. ஸோ இப்போது சப்போஸ் வந்து ஒரு டூரிஸ்டாக வந்து யாராவது இங்கே வராங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் எந்த நாட்டிலேருந்து அவங்க வராங்களோ அந்த டூரிஸ்ட்டு அந்த நாட்டு சட்டப்படி அவங்க அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து அவங்க பொசிஷனில் வச்சுக்கிறதுக்கு அவங்க தடை செய்யப்படாத ஒரு நபராக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க போனஃபைடு நேச்சரில் இந்தியாவுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ப்ராஹிபிஷன் கிடையாது. அதுதான் வந்து இந்த சப்கிளாஸ் பியில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன கண்டிஷன்னா போனஃபைடு டூரிஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாட்டு சட்டப்படி அவங்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக அஃபிஷியல் கெசட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்திருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. தென் அடுத்து ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சொல்லும்போது அதுக்கு வந்து அந்த ரீசனபிள் குவான்டிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ அவங்க அங்கே தடை செய்யப்படலை போனஃபைடு டூரிஸ்ட்டுன்ற கெப்பாசிட்டியில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கூட அந்த என்ன குவான்டிட்டி வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு வரலான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் கெசட்டில் என்ன நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ரீசனபிள் குவான்டிட்டிஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு வர முடியும். இன்னொன்று அவங்க என்ன பர்பஸ்க்காக இதை எடுத்துகிட்டு வர முடியும்னா ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் அவங்க இதை எடுத்துகிட்டு வர முடியும். வேறு எந்த பர்பஸ்க்கும் எடுத்துகிட்டு வர முடியாது. இதெல்லாம் சொல்லக்கூடியது சப் கிளாஸ் பி. தென் எக்ஸ்பிளனேஷனில் டூரிஸ்ட்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் பர்பஸஸ் ஆஃப் கிளாஸ் பி of this provision, the word tourist means a person who not being a citizen of India visits India for a period not exceeding 6 months with no other object than recreation, sightseeing or participation in a representative capacity in meeting convened by the central government or international conference, association or other bodies. ஸோ இந்த டூரிஸ்ட்னு சொல்லக்கூடிய நபர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இல்லாத வேறு எந்த நாட்டு சிட்டிசனாகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் வந்து இங்கே வராங்க எதுக்காகனா இந்தியாவை விசிட் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த வரக்கூடிய பீரியட் வந்து நாட் எக்ஸீடிங் 6 monthஸாக இருக்கணும். இந்த சட்டத்துக்கு கீழே சொல்லக்கூடிய இந்த டூரிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க நாட் எக்ஸீடிங் 6 monthsன்ற பீரியடில் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து எதுக்காக அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீக்ரியேஷனுக்காகவோ இல்லை சைட் சீயிங்காகவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்வென்ட் பண்ணக்கூடிய மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்காக ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற கெப்பாசிட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இல்லை அசோசியேஷன் சம்மந்தமான ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு நபரை தான் வந்து இங்கே டூரிஸ்ட் அப்படிங்கிறது வந்து டினோட் பண்ணுதுன்றதை எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. தென் சப்கிளாஸ் 2ல் notwithstanding anything contained in the proviso to subsection 1 where the commissioner of customs or any other officer empowered by the central government in this behalf has any doubt as to the applicability of clause A or clause B of that proviso to any person who claims that such clause is applicable to him or as to the reasonable of the quantities of arms or ammunition in the possession of any person referred to in such clause or as to the use to which such arms or ammunition may be put by such person may detain the arms and ammunition in the possession of such person until he receives the orders of the central government in relation thereto. இப்போ
இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பிய பொறுத்த வரைக்கும், ஏதாவது ஒரு நபர் வந்து இப்போ ப்ரொவைடட் கிளாஸ்ல உள்ள கிளாஸ் ஏ அண்ட் பிய தான் சொல்றாங்க. கிளாஸ் ஏல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து பொசஷன்ல வைக்கிறதுக்கு என்டைட்டில்மெண்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்ல அங்கேருந்து இங்க வராங்கங்கும்போது தனியா வந்து லைசென்ஸ் வாங்க தேவையில்ல. அதேபோல சப் கிளாஸ் பில டூரிஸ்ட் வந்து போனாஃபைட் டூரிஸ்ட்டா வந்து இங்க வராங்க, ஸ்போர்ட்ஸ் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எடுத்துட்டு வராங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ பெர்மிட்டட். இந்த 2மே வந்து ரீசனபிள் குவான்டிட்டிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நபர் இந்த ஏ அண்ட் பிக்கு கீழே வரக்கூடிய இப்போ ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் வந்து ஆர்ம்ஸ் ஆர் அம்யூனிஷனை வந்து பொசஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த சப் கிளாஸ் ஏக்கு கீழே எனக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது, இல்லை சப் கிளாஸ் பிக்கு கீழே எனக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து அது தொடர்பு பட்டு அவங்க டிட்டர்மைன் பண்ணுறது வரைக்கும், அதே போல் அந்த ரீசனபிள் குவான்டிட்டிஸ் தான் அவங்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுற வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்துட்டு அந்த அந்த பர்சன் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை டீடைன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸுக்கு வந்து என்டைட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க இந்த பர்பஸை வந்து அதாவது இந்த என்டைட்டில்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு இருக்குதாங்கிறத இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து டீடைன் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் டீடைன் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது தொடர்பு பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது வரைக்கும் அவங்களோட பொசிஷன்லேயே வந்து அதை வச்சுருக்கிறதுக்கும் அவங்களுக்கு காம்பிடன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த சப்கிளாஸ் 2. தென் சப்கிளாஸ் 3ல arms and ammunition taken from one part of India to another by sea or air or across any intervening territory not forming part of India are taken out of and brought into India within the meaning of this section அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அம்யூனிஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கடல் வழியாகவோ இல்லை ஆகாய மார்க்கமாகவோ எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை இந்தியாவின் இடைப்பட்ட பிரதேசமாக இல்லாது வேறு பகுதி வழியாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை கொண்டு வராங்க. எப்படி இருந்தாலுமே இந்த 2 விதத்தில் எப்படி இருந்தாலுமே அது என்ன மீனிங்னா, இந்தியாவுக்கு உள்ள எடுத்துகிட்டு வராங்க, அப்படி இல்லாட்டி இந்தியாவுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம மீனிங் எடுத்துக்கிடணும்னு இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. அடுத்த செக்ஷன் 11, பவர் டு ப்ராஹிபிட் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் எக்ஸெட்ரா. இதில் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து எடுத்துகிட்டு வர்றதும், அதே போல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் வந்து அவங்க ப்ராஹிபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 11. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த செக்ஷன் 12ல் பவர் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் ப்ராஹிபிட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ். இதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதன் மூலமாக இந்தியாவுக்குள்ளேயே வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து ப்ராஹிபிட் பண்ண முடியும். சப்கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்ட் தட் நோ பர்சன் ஷெல் டிரான்ஸ்போர்ட் ஓவர் இந்தியா ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப் arms or ammunition of any such clauses and description as may be specified in the notification unless he holds in this behalf a license issued in accordance with the provision of this act and the rules made thereunder. ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வந்து இந்தியாவுக்குள்ளே த்ரூஅவுட் தி இந்தியா இல்லைனா இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதிக்குள்ளே அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் லைசன்ஸ் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து அவங்க அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்து ப்ராஹிபிட் சச் டிரான்ஸ்போர்ட் ஆல் டுகெதர். இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து அவங்க ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதை வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா பண்ண முடியும். அதாவது முழு போக்குவரத்துக்குமே இந்தியா முழுமைக்குமே கூட அவங்களால போக்குவரத்தை வந்து தடை செய்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறமா arms or ammunition transcribed at a seaport or an airport in India are transported within the meaning of this section. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள துறைமுகத்தில் இல்லைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஆயுதங்கள் இல்லைனா அந்த கருவிகளெல்லாம் வந்து கப்பல்லேருந்து மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்கிளாஸ் 2.